லஞ்சுக்கு பிறகு நம்ம வந்திருக்க முதல் கோயில் கதிர் மஞ்சுநாதர் கோயிலுங்க. இதோ ப்ளூ கலரில் கோபுரம் தெரியுது பாருங்கள், இதுதான் கோயில். கோயிலை வெளியே பார்க்க சின்னதாக சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ள பிரம்மாண்டமான கோயில். இன்னொரு சிறப்பம்சம், ஒரு சின்ன தூசி துரும்பு கூட பார்க்க முடியலைங்க, அவ்வளோ சுத்தமாக இருந்தது. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் வலது பக்கம் ஐயப்பன் சன்னதி, இடது பக்கம் முதல்ல கணபதி சன்னதி இருந்ததுங்க. சரி, இப்படி போகலான்னு முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகர் சன்னதி அவரை தரிசனம் செய்தோம். நீங்களும் அப்படியே தரிசனம் செய்துக்கோங்க. அடுத்து இந்த கோயிலோட தாயார் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்மன் சன்னதி. இந்த கோயிலுமே கேரளா பாணியில் கட்டப்பட்ட கோயில் தாங்க. கோயில் சுற்று பிரகாரத்தில் எங்குமே ஒரு துளி குங்குமமோ விபூதியோ கூட இல்லை பாருங்களேன். இதே போல் நம்பூர் கோயில்களும் நம்ம கடைப்பிடிச்சா சுத்தமாக இருக்கும் இல்லைங்க. அடுத்து கோவிலோட ஹீரோ மஞ்சுநாத சன்னதி. இங்கு ஈஸ்வரர் டிஃப்ரெண்ட்டாக காட்சி தருவாருங்க. ஏழத்தார நம்ம முருடேஸ்வர் கோயிலில் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி முகத்தில் மீசையோட காட்சி தருவார். பஞ்சலோகத்தால் ஆன சிலைங்க. மூலவரை வீடியோ எடுக்க முடியலைங்க, அதனால் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கோம், நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. மஞ்சுநாத தரிசனத்துக்கு பிறகு வெளியே வந்தால் கொடிமரங்க. எப்பவுமே நம்ம கோயில் போகும்போது ஒவ்வொரு சன்னதியிலும் விழுந்து கும்பிடக்கூடாதுங்க, கொடிமரத்துக்கிட்ட தான் வந்து விழுந்து கும்பிடணும். சொல்ல மறந்துட்டேனுங்களே, பரசுராமர் சிவனை குறித்து தவம் இருந்ததுனால அவருக்கு இங்கே மஞ்சுநாதர் தரிசனம் தந்த கோயிலுங்க. பழமையான கோயில். நீங்களும் வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க.